கிராமத்தில் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயிகள் வாழை சாகுபடி செய்துள்ள நிலையில் நேற்றிரவு திடீரென அடித்த சூறாவளி காற்று மற்றும் மழையின் காரணமாக இன்னும் 2 மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த சுமார் 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை பயிர்கள் முற்றிலும் அடியோடு வயலில் சாய்ந்து சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் கீழையூர், பொன்சை, கிடாரங்கொண்டான், செம்பதனெருப்பு, பள்ளக்கொள்ளை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் வாழை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக கீழையூர் கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு 9 மணி அளவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் திடீரென சூறாவளி காற்றை போன்ற பலமான காற்று வீசியது. அதைத் தொடர்ந்து அரை மணி நேரம் பலத்த மழை பெய்தது. தரங்கம்பாடி தாலுகா செம்பனார்கோவில் பகுதியில் சுமார் 38 மில்லிமீட்டர் மழை பதிவானது. இதன் காரணமாக கீழையூர் கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 100 ஏக்கர் வாழை பயிர்கள் முறிந்தும் அடியோடு சாய்ந்தும் வயலில் விழுந்தன. ஒரு வருட பயிரான வாழை பயிரை சுமார் 10 மாதங்கள் கட்டி காப்பாற்றிய நிலையில் இன்னும் 2 மாதங்களில் அறுவடை செய்ய தயாராக இருந்த வாழை பயிர்கள் சேதமடைந்துள்ளது. விவசாயிகளிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. வாழைக்கால காப்பீட்டு பிரீமியம் செலுத்தியுள்ள நிலையில் உடனடியாக இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வாழை விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழையூர், கிடாரங்கொண்டான், முடியனூர், பொன்சை, பள்ளக்கொள்ளை, மேலப்பாதி, ஆறுபாதி முதல் ஏரியாக்களில் 300 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தோம். இரவு அடித்த புயலால் ஒரு 150 ஏக்கர் வாழை சாய்ந்து விட்டது. குலை தள்ளிய வாழை எல்லாம் இன்னும் 3 மாதத்துல எங்களுக்கு அறுவடைக்கு பணம் கொடுக்கும். எல்லாம் போயிடுச்சு. ஏக்கருக்கு 1,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கு அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்து இது வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. நிவர் புயல் அடிச்சுது, அதுக்கும் யாரும் ஒன்றுமே கொடுக்கல. இன்சூரன்ஸ் காப்பீடு தொகை செலுத்துகிறோம், வருஷம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் 6 கீழையூர் கிராமத்தை சேர்ந்தவன். இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 300 ஏக்கரில் வாழை பயிரிட்டு இருக்கோம். இதுவரை நேற்று அடித்த சூறாவளி காற்றால் 300 ஏக்கரில் சுட்டு 150 ஏக்கருக்கு மேல் குலை தள்ளிய வாழை சாய்ந்து விட்டது. 12 மாத பயிர் இப்போது 8 மாதத்தில் அறுவடைக்கு வர வேண்டிய நேரத்தில் குலை தள்ள வாழை அனைத்தும் நேற்று அடித்த சூறை காற்றால் சாய்ந்து விட்டது. மேலும் ஏக்கருக்கு 1,50,000 ரூபா நாங்கள் செலவு பண்ணுறோம். ஆனால் ஒரு பாதிக்கு பாதி கூட இல்லாமல் இப்போ போயிடுச்சு. நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டி வருஷம் இன்சூரன்ஸ் கட்டுற முடிஞ்சு இதுவரையிலும் ஒரு தடவை கூட வாழைக்குன்னு இன்சூரன்ஸ் இதுவரையும் எங்களுக்கு கிளைம் ஆகல. அரசு பார்த்து இந்த இன்சூரன்ஸையும் இந்த நிவாரணத்தையும் செஞ்சால் கூட, நிவாரணம் கூட எங்களுக்கு வேண்டாம், இந்த இன்சூரன்ஸை செஞ்சு கொடுத்தா கூட எங்களுக்கு போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.